வணக்கம் நேர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த வாரம் முழுக்கவே முடி உதிர்வதை தடுக்கக்கூடிய ஒரு உணவு வகை மற்றும் ஒரு தைலம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். கடைசி நாளான இன்னைக்கு இந்த உணவு வகை மற்றும் தைலம் நம்ம பார்க்க போறோம்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். பொதுவாக இன்னைக்கு நம்ம ரெகுலராக ஹேர் வாஷ் எடுக்கிறோம். அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் ட்ரையர் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இப்போ ரெகுலராக ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுனால முடிக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் டாக்டர்? முடிக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கே அந்த இது கேடு கொடுக்கக்கூடியது அந்த ஹேர் ட்ரையர் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு தலையை காய வைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம தலையை துவட்டிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்ந்த பிறகு முடியுடைய வேறு பகுதிகள் காய்ந்த பிறகு எண்ணெய் தடவுனா தடவிட்டு அல்லது குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தடவினாச்சுன்னா பின்னாடி தடவ வேண்டியதில்லை. அந்த மாதிரி முறையாக பக்குவப்படுத்திட்டு வந்தால் மட்டும்தான் உடம்புக்கு நல்லது. இப்போ வேகமான ஒரு வாழ்க்கையில் தலை குளிச்சுட்டு உடனே அந்த ட்ரையரை போடுறது அப்படிங்கிறது நல்லதே கிடையாது. அது மாதிரி பண்ணக்கூடாது. அதை முழுமையாக நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. டாக்டர், இன்னைக்கு நம்ம கடைசி நாள் என்ன மாதிரியான உணவு வகை மற்றும் தைலம் நம்ம பார்க்க போகிறோம் டாக்டர்? இன்னைக்கு பல பொருட்களை ஒன்றா போட்டு ஒரு கலவையான ஒரு உணவை நம்ம சொல்ல போகிறோம். அதாவது முளைக்கட்டின பயிறு, அதுக்கப்புறம் சில விதமான பழங்கள், மோர், இதெல்லாம் கலந்து முளைப்பயிறு பழக்கலவைன்னு பேர் இதுக்கு. இதை சாப்பிட்டாச்சுன்னா இதில் எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இது முடி உதிரதுக்கு காரணங்கள் அத்தனையும் களையக்கூடியதாக இது அமையும். அப்படிங்கிறதுனால இதில் போடுறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா முந்தின நாளே முளை கட்டின அந்த பாசிப்பயிறு நமக்கு வேணும். லேசாக முளைச்சிருக்கக்கூடிய பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் பழங்கள் நிறைய நம்ம இதில் சொல்ல போகிறோம். இது இல்லாத வேறு அவங்களுக்கு வசதிப்படுற பழங்களையும் சேர்த்துக்கலாம். மாதுளை முத்து, பப்பாளி, தக்காளி, அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு, மோர், இதெல்லாம் கலந்து ஒரு கலவையாக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா ஒன்றுடைய சத்து ஒன்றுக்குள்ளே சேர்ந்து ஒரு கலவையாகி முழுமையான ஊட்டத்தை நம்ம கூடக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தலைக்கு தேய்க்கூடியது கரிசலாங்கண்ணி தைலம். இந்த ரெண்டும் ஒன்று மாதிரி அறிமுகப்படுத்துகிறோம். டாக்டர், இந்த முளை கட்டின பயிர் நம்ம பச்சை பயிர் மட்டுமே பயன்படுத்தலாமா, இல்லை வேற ஏதாவது கூட நம்ம பயிர் வகைகள் பயன்படுத்தலாம்? இந்த கலவைக்கு முளை கட்டின பச்சை பயிர் தான் உதவியாக இருக்கும். அதனால இந்த முளை கட்டின பச்சை பயிர் மட்டும்தான் இன்னைக்கு பயன்படுத்த போகிறோம். இதில் என்னென்ன மாதிரியான ஊட்ட பொருட்கள் இருக்கிறது டாக்டர்? சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த பச்சை பயிர் காயகல்பமாக நம்ம சொல்கிறோம். இதில் முளை கட்டும் போது அதனுடைய உள் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே 2-3 மடங்குகள் அதிகமாகிறதா ஆய்வுகள் சொல்லுது. பச்சையாக இருக்கும்போது, சாதாரணமாக இருக்கும்போது, காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் தண்ணீர் விட்டு அதில் வளர்த்த பிறகு இது ஒவ்வொரு நிலையிலையும் அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் மாறுபாடாக இருக்குது. பறித்த உடனே ஒரு சத்து இருக்கும், காய வச்ச உடனே சில சத்துக்கள் அதுலேருந்து போயிடும், காய்ஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஊற வச்ச பிறகு சில சத்துக்கள் கிடைக்கும், முளைச்ச பிறகு சில சத்துக்கள் இருக்கும். இந்த இது எல்லாத்தையும் நம்ம கணிக்கும் போது, அதாவது பறித்த உடனே, காய வச்ச பிறகு, ஊற வச்ச பிறகு, முளைச்ச பிறகு, இதெல்லாம் தனித்தனி ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதை ஆய்வு பண்ணதில் முளை கட்டின பிறகு இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் மிகச்சிறந்த உடம்புக்கு ஊட்டச்சத்து உள்ளதா அமையுது அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த ஆய்வின் முடிவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இந்த காலத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அத்தனை நோய்களையும் தீர்க்கக்கூடியது இந்த முளை கட்டின பாசிப்பயிறு அப்படின்ற ஒரு அருமையான தகவலை சொல்லியிருக்காரு. இதய நோயை தடுக்கிறது, மன அழுத்தத்தை தடுக்கிறது, மனப்பதட்டத்தை நீக்கிறதுக்கு எல்லா விதமான சத்துக்களும் அதில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மனப்பதட்டத்தின் மூலமாக முடி உதிர்வது குறைகிறது, உடம்பின் ஊட்டச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய முடி உதிர்வு, இது மாதிரி பல காரணிகளை நீக்கக்கூடியது இந்த பச்சை பயிறு மட்டுமே போதும். ஆனால் அது கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம்? பலவிதமான பழங்கள், நாட்டு தக்காளி தோலோடு சேர்க்க போகிறோம், அதே மாதிரி மாதுளை முத்துக்கள் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா முடி வேர் பகுதியை நீண்ட நாள் பலமோடு வைக்கக்கூடிய அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை உடம்புலேயே உற்பத்தி பண்ணக்கூடிய திறனை வளர்க்கக்கூடியது. குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா எலும்பு மஜ்ஜை, போன் மேரோவில் தான் உடம்புடைய எதிர்பார்ட்டில் கூட்டக்கூடியதும், உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கூடியதும், உடம்பை இளமையோடு வச்சுக்கக்கூடிய சத்துக்கள் உற்பத்தி ஆகுது. அந்த எலும்பு மஜ்ஜையிலேயே போய் வேலை செய்யக்கூடியது தான் அந்த மாதுளை முத்துக்கள். அதனால அது மாதிரியான ஒரு ஊட்டச்சத்துக்கள்லாம் இதில் கிடைக்குது. அதனால் ஒரு தரமான ஒரு கலவை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி, இதை சொல்லவே வேண்டியதில்லை. உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி வளப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையில் வள்ளலார் மூலிகைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மூலிகையிலேருந்து செய்யக்கூடிய எண்ணெய். இந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் உடம்புல சளித்தன்மை நீங்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதை வெளியில் தேய்ச்சாலும் சரி, உள்நாக்கில் தடவினாலும் சரி, இந்த கரிசலாங்கண்ணி தைலத்துக்கு சளியை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. சளி அப்படிங்கிறத சித்த மருத்துவத்தில் யமன் அப்படின்னு சொல்லுவாங்க. சளி உடம்புல சேர 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 அந்த உயிர் ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே இறப்பு ஏற்படும் அப்படிங்கிறது சித்த மருத்துவ கருத்து. உடம்புல அன்னன்னைக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய சளி உருவாகத்தான் செய்யும். அதை உடம்பை விட்டு நீக்கிறதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி உதவியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால உடம்பின் கழிவுகளை நீக்கி எல்லா செல்களும் புத்துணர்ச்சியோடு இருக்கிற உதவிக்கூடிய அந்த கரிசலாங்கண்ணியை வச்சு ஒரு தைலம் செய்ய போகிறோம். நிச்சயமா 2 ரெசிபி சொல்லியிருக்கீங்க. அது எப்படி செய்யுதுன்னு நான் நேயர்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு வந்துடுறேன். செஞ்சுட்டு வந்துடுறேன்.
டாக்டர் சொன்ன மாதிரி பச்சை பயிறு பழக்கலவை மற்றும் கரிசலாங்கண்ணி தைலம் எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். முளைப்பயிறு பழக்கலவை மற்றும் கரிசலாங்கண்ணி தைலம் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். முளைப்பயிறு, பப்பாளி, திராட்சை, மாதுளை, எலுமிச்சை, பெப்பர் மற்றும் மோர். இது தவிர தைலம் செய்வதற்கு கரிசலாங்கண்ணி மற்றும் தேங்காய் எண்ணெய். முளைப்பயிறு பழக்கலவை செய்கிறது ரொம்பவே சுலபம். அடுப்பை ஆன் பண்ணாமையே நம்ம அந்த மோரில் முளைப்பயிறு கொடுத்துருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் போட்டு நம்ம கலந்து தயார் செஞ்சிடலாம். தைலம்க்கு நம்ம எப்படி செய்யலான்ற ப்ராசஸை இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. கடாய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் முதல்ல நம்ம இதில் போடுவோம். கரிசலாங்கண்ணி கீரையை நிழலில் காய வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சோம்னா தைலம் தயாராகிடும். தைலம் தயாராகிறதுக்குள்ளார நம்ம அந்த முளைப்பயிறு பழக்கலவை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம முளைப்பயிறு எடுத்து வச்சுருக்கோம். பச்சை பயிறு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட இன்றைக்கி நம்ம பப்பாளியும் மாதுளம் பழமும் போட போகிறோம். தேவைப்பட்ட வேறு பழங்களையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாதுளம் பழம், திராட்சை, உலர்ந்த திராட்சை, இதில் நம்ம பச்சை பயிரோடு கூட பப்பாளி மாதுளம் பழம் போட்டிருக்கோம். இது கூட இப்போ நம்ம மோரை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடலாம். இது கூட இப்போ மஞ்சள் தூள், பெப்பர் பொடி கொஞ்சம் போடணும். பெப்பர், மஞ்சள் பொடி, உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா கலந்துட்டே இருக்கணும். முளைப்பயிறு பழக்கலவை ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக இதில் நம்ம எலுமிச்சை சாறு விட்டுட்டோம்னா கலவை தயாராகிடும். இப்போ நம்ம அதை செஞ்சிடலாம். பொதுவாக நம்ம 2-3 ஃப்ரூட்ஸ் போட்டு ஒரு பழக்கலவை தயார் செய்யும்போது ப்ரிப்ரேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அதை ஊற வைக்கணும். இப்போ நான் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இதை ஊறட்டும். அதுக்குள்ளார நம்ம தைலம் செஞ்சுருக்கோம். அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி கீரையோட அந்த பச்சை நிறம் எண்ணெயில் நல்லாவே ஊறி வந்திருக்கு. நீங்களே இப்போ பார்க்கலாம். டாக்டர் சொன்ன மாதிரி முளைப்பயிறு பழக்கலவை மற்றும் கரிசலாங்கண்ணி தைலம் ரொம்பவே அருமையாக நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்ததாக சத்யா வழங்கும் பரிசு பகுதியில் 2 நேயர்களோட கேள்விகளை எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு டாக்டர் என்ன மாதிரியான விளக்கம் சொல்ல போறாருன்னு நம்ம பார்க்கலாம். டாக்டர், முதல் நேயர் சென்னையிலிருந்து கவிதா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த வாரம் முழுக்கவே ஷோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. கீரை எந்தெந்த மாதிரியான பலன் கொடுக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நைட் டைமில் கீரை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பொதுவாகவே இரவு நேரத்தில் கீரை எடுக்கிறது நல்லது இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா, பொதுவாகவே சூரியன் உதயத்திலிருந்து, சூரியன் உதிக்கிற நேரத்திலிருந்து ஒரு 6-7 மணி நேரம் வரைக்கும் நம்ம செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்பட்டு என்ன சாப்பிட்டாலும் அது செரிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதனால் இந்த நேரத்தில் நம்ம கீரை உணவு, ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்கு பின்னாடி போக போக என்ன பண்ணணும்னா, எளிமையாக செரிமானமாகக்கூடிய பொருட்களை சாப்பிடணும். 6 மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்ச பிறகு கட்டாயமாக கீரை சாப்பிடவே கூடாது. அதோட முடிச்சுக்கணும். அதனால் இரவு நேரத்தில் செரிமானமாகாது, அதனுடைய சத்துக்கள் உடம்புக்கு சேராது. அப்படிங்கிறத தாண்டி செரிமானமாகாமல் இருக்கக்கூடிய அந்த கீரை உடம்புக்கு நஞ்சை ஏற்படுத்தும். செரிமானமாகாமல் எந்த பொருள் உடம்புல வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் அது நஞ்சு பொருளாக மாறுறதுக்கு வழிவகுக்கும். அதனால தான் அந்த கீரையை இரவில் சாப்பிடக்கூடாதுங்கிறது. அதனால் நம்ம செய்யறது காட்டக்கூடிய இந்த வாரத்தில் செஞ்சு காட்டின இந்த 4 கீரை உணவுகளையும் காலை மதியத்தோடையே சாப்பிட்றணும். கொஞ்சம் மாலையில் தான் குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னாச்சுன்னா 4:30லேருந்து 5-5:30க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். சூரியன் மறைஞ்ச பின்னாடி கீரையை யாரும் சாப்பிடக்கூடாது.
நிச்சயமா டாக்டர். அடுத்த நேயர் கோவையிலேருந்து ஆனந்த் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நிறைய நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ காதுலெல்லாம் எண்ணெய் விடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு காதில் எண்ணெய் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ தெளிவான விளக்கம் தெரிஞ்சால் நான் இதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க டாக்டர். பொதுவாக எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, சும்மா தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு மேலெல்லாம் அப்படி பூசிட்டு போகிறது கிடையாது. முக்கியமாக எண்ணெய் குளியலின் போது நவ துவாரங்களிலும் கண், காது, மூக்கு, வாய்க்குள்ள அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த துவாரங்களில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் ஊறணும். இதுக்கு பேர் தான் எண்ணெய் குளியல்னே பேர். அப்படி பார்க்கும்போது காதுக்குள்ளே முழுமையாக எண்ணெய் ஊறி இருக்கக்கூடிய நிலை தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா ஆகும். சும்மா தலையில் மாத்திரம் தேய்ச்சிட்டு உடம்புல தெரியிற இடத்துல மாத்திரம் தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு குளிக்கிறதுக்கு பேர் எண்ணெய் குளியல் கிடையாது. எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய விதி அப்படின்னு இருக்குது. விதினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, த டெஃபினிஷன். இந்த மாதிரி இப்படி தான் தேய்ச்சி குளிக்கணும், இதுக்கு பேர் தான் எண்ணெய் குளியல்னு சித்தர்கள் வகுத்திருக்காங்க. அதுலேருந்து நம்ம மாறக்கூடாது. அப்படி அவங்க சொன்ன விஷயங்களில் காதில் 3 துளி எண்ணெய் விடணும்னு அவங்க சொல்கிறாங்க எண்ணெய் குளியல் விடும்போது. இப்போ ஏதாவது பிரச்சனைக்காக நம்ம பயன்படுத்தும் போது 8-9 துளி வரைக்கும் நம்ம காதில் மூலிகை தைலத்தை விடலாம். அந்த மாதிரி காதில் விட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருந்து அதுக்கப்புறம் அதை கழுவி விடக்கூடிய அந்த நிலைங்கிறது ரொம்ப காலமாகவே நம்ம ஊரில் இருக்குது. அதனால் காதில் எண்ணெய் விடுறது பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தாண்டி அது நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பதிப்போம் அந்த நிகழ்ச்சியில். நிச்சயமா டாக்டர், உங்களோட ஆலோசனைகளுக்கு மிக்க நன்றிங்க டாக்டர். நன்றி. முடி உதிர்தல் பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அதை தீர்க்கக்கூடிய வகையில் 5 சிறப்பான உணவு வகைகளும் 5 சிறப்பான தைல வகைகளும் இந்த வாரம் முழுக்கவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு கான்செப்ட்ல உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி, வணக்கம்.